ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் கேம்ஸ் விளாண்டுருந்தோம். இனிமேல் கேம்ஸும் இருக்கும். ஜஸ்ட்டு உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ. ஹுவான்ஜியாங் கிராண்ட் கன்யான் சீனாவில் இப்போ வேர்ல்ட்லே டாலஸ்ட்டு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. 2 மலைக்கு நடுவில் ஒரு 2 மணி நேரம் ட்ராவலை ஒரு 2 நிமிஷத்துலேயே கொண்டு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர் வீடியோ இருக்குது, அந்த ஸ்பான்சர் வீடியோவும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அதோட டீட்டெயிலான ஒரு வீடியோ வருது, அதையும் நம்ம பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ அடுத்த ஸ்பான்சர் வீடியோ முடிஞ்சோடனே டீட்டெயில்ஸான வீடியோவும் பார்க்குறோம். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. सर, अच्छा क्रिकेट खेल के अपने आप को इतना बड़ा खिलाड़ी समझते हो? क्रिकेट का मजाक बना रखा है आप लोगों ने. மிக உயரமான பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது சீனா. அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். 2 மலைகளுக்கு இடையில 4658 அடி நீளத்தில் உலகிலேயே மிக உயரமான ஒரு பாலத்தை சீனா கட்டி இருக்குது. இந்த புதிய பாலத்தின் மூலமா 2 மணி நேர பயணம் அப்படிங்கிறது 2 நிமிடங்களாக குறைந்திருக்கிறது. The Earth's Crack அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் அப்படின்னு ஒரு இடம். இந்த பள்ளத்தாக்கு மிகவும் ஆழமானது, செங்குத்தான மலைகளை 2ஆ பிளந்தது போல இருக்கிறதுனால இதை எர்த்ஸ் கிராக் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அடிப்பகுதியில் வெய்பன் நதி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு, அது ஓடிட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கின் மீது தான் தற்போது உலகின் மிக உயரமான பாலமான ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் பாலம் அது கட்டப்பட்டிருக்குது. பாலத்தினுடைய அடித்தளத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய வெய்பன் நதிக்கும் இடையில செங்குத்து உயரம் சுமார் 625 மீட்டர்கள். பாரிஸ்ல ஈஃபில் டவர் உங்களுக்கு தெரியும். இந்த ஈஃபில் டவர் மாதிரி 3 மடங்கு உயரம் இந்த பாலத்தோட உயரம். முந்தைய உலக சாதனையை முறியடிச்சு உலகத்திலேயே மிக உயரமான பாலம் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்பு வரை 565 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்ட வெய்பென்ஜியாங் பாலம், இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக உயரத்தில் கட்டப்பட்ட பாலம். அதுவும் சீனால தான் இருக்குது. லியூஷி அன்லாங் விரைவு சாலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்டதா சீன அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. மிக ஆழமான பள்ளத்தாக்கில் இவ்வளவு உயரத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு உலகம் வியந்து பார்க்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாலத்தினுடைய எடையை தாங்கக்கூடிய வகையில் மலையின் உச்சியில பிரம்மாண்டமான டவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பாலம் பெரும்பாலும் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வகையை சார்ந்ததா இருக்கு. இதனுடைய நீளமான பிரதான கேபிள் பாலத்தினுடைய எடையை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய ஸ்டீல் கிர்டர்ஸ் பள்ளத்தாக்கின் மீது நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்தில் துல்லியமா இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாலம் வெறும் போக்குவரத்துக்கான இணைப்பா மட்டும் இல்லாம சுற்றுலா மையமாகவும் உருவாக்கப்பட்டிருக்குது. பள்ளத்தாக்கினுடைய பிரம்மாண்டமான காட்சிகளை பார்க்க விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக 207 மீட்டர் உயரமுள்ள ஒரு சிறப்பு லிப்ட் அமைச்சிருக்காங்க. 800 மீட்டர் உயரத்தில் பள்ளத்தாக்கின் விளிம்பில் ஒரு காஃபி ஷாப், அது மட்டும் இல்லாம பார்வையிடக்கூடிய தளங்கள் அப்படின்லாம் அமைச்சிருக்காங்க. 2200 கோடி ரூபாய் செலவில் 3 ஆண்டுகளில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன அப்படின்னு
பார்க்க வேண்டியிருக்கு. சிக்கலான புவியியல் அமைப்பு, அதிக உயரம், வலுவான பள்ளத்தாக்கு, அதிக காற்று அப்படின்னு சவால்கள் பல இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள் வழிகாட்டல், ட்ரோன்கள் மற்றும் ஸ்மார்ட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சீனாவுடைய பொறியியல் வல்லமை, மெகா திட்டங்கள் மற்றும் வேகமான கட்டுமானம் ஆகியவற்றால உலக அளவில் தனித்துவம் பெற்று இந்த பாலம் நிற்குது. சீனாவுக்கான தனித்துவமாகவும் அது இருக்குன்னு பார்க்கலாம். புவியியல் தடைகளை தாண்டி தொலைதூர பகுதிகளையும் இணைக்கக்கூடிய திறன் சீனாவை சிவில் இன்ஜினியரிங் துறையில் உலக தலைமையாக நிலைநிறுத்துறதுக்கான ஒரு இடத்துல மாற்றி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். உலகின் 100 மிக உயரமான பாலங்களில் கிட்டத்தட்ட பாதி சீனாவில் தான் இருக்கு. பாலங்கள் மட்டும் இல்ல, சைனாவோட இந்த ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இந்த பாதையினுடைய நீளம் 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளுடைய ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் பாதைகளின் மொத்த நீளத்தையும் விட அதிகம். இது மட்டும் இல்ல, உலகத்திலேயே பெரிய மற்றும் சிக்கலான நீர்மின் திட்டங்களையும் கூட சீனா உருவாக்கிட்டு இருக்குது. சீனாவுடைய இந்த சாதனைகள் அதன் தொலைதூர பகுதிகளையும் நாட்டின் வளர்ச்சி மையத்தோட இணைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு, பிராந்திய ஒத்துழைப்புக்கும் புதிய உத்வேகத்தை அளித்து வருகின்றன அப்படின்னு இதை பார்க்கலாம். இப்ப நான் பெரிய தப்பு தீர 300 ரூபாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு இம்ப்ரூவில் தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாம் கேம் வீடியோவாக போட்டுட்ருந்தேன். இப்போ கேம் வீடியோ இல்லாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.